Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சோலா பூரி சென்னை மசாலா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். இதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பாதி பாதி ஒன்றுக்கு ஒன்று 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ரவை, அதே அளவு 1 ஸ்பூன் தயிர், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு பசிச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றி காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சென்னாவை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்து ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அது பச்சை வாசனைலாம் போட்டோம் எண்ணெயிலே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வேகணும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இதை நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதெல்லாம் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சென்னாவை கொஞ்சமாக எடுத்து நான் மிக்ஸி அரைச்சி தனியாக வச்சுக்கிறேன். மீதி சென்னாவை இப்போ நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சென்னா மசாலா ரெடி ஆகிடும். இது எதுக்கு சேர்க்குறேன்னா நமக்கு அப்போ தான் சென்னா மசாலா திக்காக வரும். அதுக்கு தான் இது சேர்க்குறது. உங்களுக்கு இது மாதிரி சென்னா அரைச்சி சேர்க்க பிடிக்கலன்னா வேக வச்சு உருளைக்கிழங்க அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அப்போது நமக்கு இதே திக்னஸ் வரும். அது நம்ம இஷ்டம் தான். அது இப்போ வாசனைக்கு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சென்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி தேய்க்கலாம். இதுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி தான் கொஞ்சம் மாவு தெளித்து நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பூரி போடுறதுக்கு. அது காஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம்.
தேய்ச்சி எடுத்து பொறுமையாக போடுங்க. எல்லாம் மேலே தெரிக்கும், நான் பார்த்து பொறுமையாக போடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அது எழும்பி வரும். பாருங்கள், நல்லா எழும்பி வருது. அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது ரொம்ப சிம்மில் வேணாம், மீடியமாக கொஞ்சம் வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொன்று போடுறேன் பாருங்கள். பொறுமையாக போடுங்க. பொறுமையாக போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே அது எழும்பி வரும். அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியதான். இதுக்கு நம்ம ஹோட்டலில் போய் தான் நம்ம சோளா பூரி சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்டிலே நம்ம ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.